எங்க கூட ஒரு பாத்தீங்கன்னா இப்ப அங்க குதூகலமா இருக்காப்புல, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவான் என்ன. பக்கத்துல வேற முஸ்லீம் பொண்ணுங்க, அவர் ஜாலியா இருக்காப்புல, விட்டுருவோமா? ஹலோ நண்பா, வெல்கம் டு யங்ஸ்டர்ஸ் அலப்பறை. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ட்ரிப்புக்கு நாங்கள் கிளம்ப போறோம். அந்த ட்ரிப் என்னன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்க பார்க்க போறீங்க. கொஞ்சம் பேக்லாம் காமிடா. இதை பேக் பண்றதுக்குள்ள நாங்க பட்ட பாடு இருக்கு. 6:40 நாங்க ட்ரெயின் போட்டிருக்கோம். பட் இப்போ 6 மணி ஆயிடுச்சு. இப்போ நான் இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பி போய் ட்ரெயின் ஸ்டேஷன்ல ஏறணும். ஒருத்தர் வேற அட்ரஸ் டிக்கெட் அதான் அவனுக்கு டிக்கெட் எடுத்து அவனை வேற ஏத்தணும். எல்லாத்தையும் பண்ணிட்டு நாங்க அடுத்த வீடியோல உங்களை பாக்குறோம். இப்போ நம்ம அப்படியே டிராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஹலோ நண்பா. இப்போ நாங்கள் நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். ஒரு வண்டியில 3 பேர் அள்ளி போட்டு பேக்குலாம் எடுத்து இல்ல நாங்கள் நடந்துதான் போயிட்டு இருக்கோம். அது ரொம்ப காத்தடிக்கிறதுனால முடியல ஆடுது, வேற ஒன்றும் இல்லை. ரன்னிங்ல போயிட்டு இருக்கிறோம். கால் வலிக்குது செம்ம ஃபாஸ்ட்ல போயிட்டு இருக்கிறோம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நாங்க எல்லாரும் இங்க இருந்து ஆட்டோ இல்லைன்னா பஸ் ஏறி ரயில்வே ஸ்டேஷன் போனோம். 1 2 3 ஒருத்தன் 4 இது 5 6 7 என் ஷோல்டர் பேக் 1 மொத்தம் 7. ஏதாவது சொல்ல விரும்புறியா சஞ்சய்? நிறைய தூக்கிட்டு போறோம், பாப்போம் என்ன நடக்குது. நண்பர்களே அங்க 2 பேர் நடந்து வராங்க பாருங்க. அக்கா மறைச்சிட்டாங்க, அது வேற விஷயம். எருப்ப மாடு மாதிரி ஒரு பேக் தூக்கிட்டு ஒருத்தன் வரான். பின்னாடி ஒருத்தன் பகுமானமா வரான் எடுத்துக்கிட்டு. அவனுக்கு இன்னும் டிக்கெட்டே எடுக்கல, போய் தான் டிக்கெட் எடுக்க. இவன் ட்ரிப்பு வர ஐடியாலே இல்லை. திடீர்னு பார்த்தா நேற்று போன அடிச்சுட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எதுக்குடா நானும் கேட்டா, என் ஆளு சென்னைக்கு வருது அது சொல்லக்கூடாது, பீப் போட்டுக்கோங்க அப்படியே ஓகேவா அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்ப நானும் வரேன்டான்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு ஒரு 9 மணி ட்ரெயின் ஏறிடலாம், 9 மணிக்கு ட்ரெயின் நைட் ஏற்றி விட்டுறலாம் சொல்லிட்டு அரக்க பறக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புனா வேலை சென்னைக்கு வரலன்றுச்சு. மன உளைச்சலுக்கு அத்தல் பட்டார் நம்ம யோகேஷ். அடுத்த ட்ரெயின் எப்படா சென்னைக்கு? மறுபடியும் முதல்ல இருந்தா அங்க ஒரு தற்கூரி நடந்து வராம பாருங்க. இடுப்புல கட்டி இருக்கிற அந்த மாதிரியே இருக்காங்க. என்னடா என்னமோ கைதான் காமிக்கிறான், ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ரொம்ப பெரிய இவரு வாடா சீக்கிரம், மணியாச்சு. எங்க ஏரியால இருந்து இப்ப ஜங்ஷன் போனோம். அதனால பஸ்ஸும் கிடைக்கல, ரேபிடோவும் கிடைக்கல. ஆட்டோ புக் பண்ணிச்சு. புக் பண்ணல, வந்து ஆட்டோல ஏறி எல்லாத்தையும் அள்ளி போட்டு கிளம்பிட்டு இருக்கோம். அது அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? உங்களுக்கு மதுரையை சுத்தி காமிக்கிறோம். கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 0265 ஃபைனலி நாங்க எங்களோட டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆயிட்டோம். இந்த பேக் தான் தூக்க முடியல அங்கிட்டு இங்கிட்டுன்னு. ஒருத்தன் மட்டும் யோகேஷ்ன்றவனுக்கு டிக்கெட் இல்ல, அவன் மட்டும் போய் டிக்கெட் எடுக்க ஓடி இருக்கிறான். ஆமா, இன்னும் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு 7 நிமிஷம் தான் இருக்கு ட்ரெயின் கிளம்புறதுக்கு. நாங்க வெளியே இருக்கிறோம், அடிச்சு ஏறி ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ன்றதை நிரூபிக்கிறோம் நாங்க எல்லாரும். அங்கங்க பேக் அந்து போதோ இல்லையோ என்னன்னு தெரியல, பறக்குறோம் அவ்வளவுதான்.
ஒரு வழியா டெஸ்டினேஷன் ரீச்டு. ஏய் இப்போ ஓடி போயிரு ஆக கூடு. கடைசியில் அந்த இருக்கும். ஒரு வழியா நம்ம உள்ள வந்தாச்சு. சுத்தி காமிப்பா. வந்து நேரம் சென்னைக்கு போயிட்டுருக்கோம். சென்னையில போயிட்டு நாங்க சென்னையில தான் இருக்க போறோம்னு நினைப்பீங்க. ஆனா இருக்க மாட்டோம். அங்க ஒரு டெஸ்ட் இருக்கும். அதை நாங்க அடுத்த தமிழ்லயும் நான் போட மாட்டேன். நான் தான் எடிட் பண்ணுவேன். தமிழ்ல உங்களுக்கு போட மாட்டேன். நாங்க என்ன நினைக்கிறோமோ அது நடக்காது. அதை நாங்க எடுத்து எப்படி எப்படிலாம் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அப்படிதான் எடிட் பண்ணி கொடுத்தோம். இது வரைக்கும் பண்ண எந்த வீடியோவும் ப்ரிப்பேர்டு கிடையாது, பிளானு கிடையாது. யதார்த்தமா போறது யதார்த்தமா நடக்கிறது. அந்த எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆமா, அதெல்லாம் சும்மா பண்ணதுதான். சரி, ஓகே. நாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க. டேய் அப்படியே ஃபோக்கஸ் பண்றேன்டா. மாமே எப்படி இருக்கீங்க? நம்ம கன்ஃபார்ம் ஸ்டேஷன்ல உட்கார போறோம். ஸ்டேஷன்ல உட்கார போறோம். ரயில்வே ஸ்டேஷன்ல இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். அதுவும் சென்னை எக்மோர். ஆமா. இவன் வந்து பேரு மட்டும் தான் கேட்பாங்களா இல்ல நம்பர் தான் கேட்பாங்க? மகன் எப்படி இருக்கான் பாருங்க, எங்க கூட சேர்ந்தா கெட்டு போறான்னு சொல்றீங்க. ஆனா எங்களே தான் நீங்க எடுக்கிறோம். ஒரு எமர்ஜென்சிக்கு பாத்துக்கோங்க. எமர்ஜென்சி மூஞ்சியே பாருங்க. இங்க கொஞ்சம் நாங்களாம் சேர்ந்துதான் அவங்க எடுக்கிறோம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இவன் தான் எங்களை எல்லாம் எடுக்கிறான். அது உங்களுக்கு தெரியல. ஹேண்ட் பிரேக் இரு. ஹேண்ட் பிரேக் எடுத்துக்கிறேன். சரி. ஐயோ சுத்த மாட்டேன். இந்த இருக்கு காது. பக்கத்துல வண்டி போகுது. மிரரை பார்த்து ஓட்டுறா. டேய் மிரரை பார்த்து ஓட்டவா? எங்க இருக்கு மிரரு? இண்டிகேட்டர் போடு. இண்டிகேட்டரா? அங்கிட்டு போட்டு இண்டிகேட்டர் போதுமா? இண்டிகேட்டர் ஆகிட்டு ட்ரெயின் திரும்புறா. மாத்தி சொல்றா. அது ட்ரெயின் திரும்புதுடா. வந்து யுஎஸ் ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல இருக்கான். நாங்க இங்க இருந்து பேசிண்டே ஓடி போய் ட்ரெயின் 2 நிமிஷம் தான் நிக்கும். அதுக்குள்ள நாங்க போய் யுஎஸ் பார்த்துட்டு வந்துடுறோம். ஒரு வாரம் அவனை தம்பி இதுக்கு மேல ஸ்லோ ட்ரெயின் எடுத்து கிளம்பிட்டே இருப்பான். எப்பப்பா லேசா முகத்தை திருப்பி பார்த்ததுக்கே இப்படி கடமாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ரயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வட வட ஏசியம் மட்டும் தாண்டிடுறா. டே ஏசியம் மட்டும் தாண்டிடுறா. இதுல ஏறு, இதுல ஏறு, இதுல ஏறு. எங்க கூட வந்து ஒரு பாத்தீங்கன்னா இப்ப அங்க குதூகலமா இருக்காப்புல, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவான். பக்கத்துல வேற முஸ்லீம் பொண்ணுங்க, அவர் ஜாலியா இருக்காப்புல.
விட்டுருவோமா? இல்லை நீ அப்படியே வச்சு பேசு. என்ன நீ மஜா பண்றீங்க? ஹலோ கைஸ், நாங்க இப்போ வந்து திருச்சி வந்துருக்கோம். நம்ம மாப்பிள்ளையோட சொந்த ஊரே இதுதான். இங்கதான் வாக்கப்பட போறேன் அவன். இவனோட பாக்குறாங்கடா. இல்லன்னு சொல்லு. இல்லடா, இவன் வந்து இப்ப பாதிலே இறங்கி திருச்சி ஓடி போயிட்டு ட்ரெயினருக்குள்ள ஓடி வந்துடுறேன்னு சொல்றான். பொய்யுங்க, இதெல்லாம் பொய், இதெல்லாம் உருட்டுறாங்க. Meanwhile, எங்கடா யோகேஷ்ன்றவன்? எங்கடா போவீங்க? டேய் எங்கடா போறீங்க? சென்னை வந்து இறங்கிட்டோம் பட்டைபலத்தோட. மாம்பழத்துல வந்து இறங்கியிருக்கோம். இதான் எங்களோட பட்டைபலம். இவர் தான் அன்ரிசர்வ்ல வந்து திறமையான ஆளு. காலில இருந்து தண்ணி குடிக்கல. ஏதாவது சாப்பிட்டியாடா? ஒன்னும் சாப்பிடலையா? குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். மொகர கட்டியும் உன்னைய போய் பில்டப் பண்ண பாரு, சிங்கமா வரும். சரி உட்காந்தவே நைட்ல இருந்து மன வருத்தத்துல இருந்து இப்பதான் கொஞ்சம் மீண்டு வந்திருக்கேன். அது என்ன மன வருத்தம் நீங்க கேட்டீங்கன்னா, நேற்று பிரேக்கப். கிளம்புமா? வெயில் அடிக்குது. என்னதான் மதுரையா இருந்தாலும் இந்த லாக் ஃபுல்லா பாருங்க, மதுரையோட பெருமைகள் தான் நம்ம பேச போறோம். இப்போ மாம்பழத்துல இருந்து நம்ம ஏறி இப்போ சைதாபேட் போறோம். தண்ணி கொடுத்தா தொட்டை வகிச்சா சைதாபேட்ல இறங்கிட்டேன். சைதாபேட் அண்ணன் வீடு தான். நேரம் போய் ஒரு சாப்பாடு தாக வாங்கி வச்சிருப்பேன். மட்டையா வரும். சாயங்காலம் 6 மணி மேலே முடிஞ்சா பீச்சுக்கு போறோம். அப்படின்னா ஒரு படத்தை வீட்டில் போட்டு பார்த்து தூங்குறோம். அவ்வளோதான். சைதாப்பேட்டைக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, சைதாப்பேட்டைக்கு வந்திருக்கோம். அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா என்ன வேகமா போகுது. இப்படி அப்படிங்கிறதுக்குள்ள கிளம்பிருச்சு, இப்படி அப்படிங்கிறதுக்குள்ள டக்குன்னு வந்துருச்சு ட்ரெயின். பரவாயில்ல. இல்லைடா, நம்ம ஊர்லலாம் பஸ்லலாம் எவ்வளோ ஸ்லோவாக நம்ம போயிட்டு இருப்போம் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகிறதுக்கு. ஹாய் சென்னையில எனக்கு என்ன பிடிக்கும்ன்றத பத்தி சொன்னேன். ஒண்ணுதான் பிரியாணி. அது இந்த பாஸ்மதி ரைஸ்ல செய்யற பிரியாணி. அதுக்காக மட்டும்தான் அந்த ஊருக்கே நான் வந்திருக்கேன் ஒரு 2 தடவை எங்க அம்மா கூட. நான் அதுக்கு அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு ட்ரிப்புக்காக இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு பார்க்கலாம் அண்ணன் வந்து வீட்டுல பிரியாணி வாங்கி வச்சிருக்காரா இல்ல மீல்ஸ் கறி குழம்பு வாங்கி வச்சிருக்காரான்னு தெரியல. போனாதான் தெரியும். இல்லை, வேற எதுவும் இல்லை. எங்களால் ஏன் பேச முடியலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிராவல் வந்து எங்களுக்கு சேரல. அதாவது ரொம்ப டயர்ட் ஆக்கி விட்டுருச்சு. இத்தனைக்கு உட்காந்துட்டு தான் சாப்பிடல, அதனாலதான் காலையில இருந்து உட்கார கூட இல்லை. நான் வந்து ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிருப்பேன். சாப்பாடு சாப்பிட்டா நல்லா நடப்போம். 400 ரூபாய்க்கே ஸ்நாக்ஸ் தான் நாங்கள் எல்லாருமே. 400 ரூபா காலி ஆயிருக்கு. அதாவது ஏன்ட்ட இருந்து மட்டும் ஒண்ணுமே சாப்பிடல. இந்த நாய்களை விட்டுட்டு திங்க கூடாதுன்னு ஒரே மனப்பான்மையில இப்படியே உட்காந்துட்டே வர்றேன். 500 கிலோமீட்டரும் சாப்பிடும் போது சும்மா இல்ல சொல்லிட்டே நீங்க தின்றுருக்கீங்க. இந்த தப்பு நான் பண்ணாம விட்டேன். நான் சொல்லிட்டே நான் ஏதாவது வாங்கி தின்றுருக்கேன்.
இதுல வேற கூட ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்க எல்லாம் இது பண்ற ப்ரொமோஷன் கொடுக்குறானுங்க. இந்த ஸ்டேஷன்ல வந்து இந்த சாப்பாடு நல்லா இருக்கும் தம்பி, வாங்கி பாருங்க அப்படின்றாங்க. நிறைய பேர் வந்து நம்பர்லாம் வாங்கினாங்க. நம்பர்லாம் வாங்கிட்டு நீங்க மதுரையில இருந்து வரீங்களா, ஸோ மதுரையில வந்து எங்க கடைலாம் இருக்கு, எங்க கடையில வந்து ப்ரொமோஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து எங்களை வந்து பார்த்துட்டு நீங்களாப்பா நான் உங்களை வந்து யூடியூப்ல பார்த்துருக்கேன். இதுதான் வந்து இப்ப இருக்கிறதுலே பெரிய ட்விஸ்டா இருக்கு எனக்கு. இப்படி இதை சொன்னோம்னா எங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அது வரைக்கும் சும்மா இருந்தாங்க, அதுக்கப்புறம் சும்மாவே இல்லை, போன எடு இன்ஸ்டா 360 எடு. அதுவும் அந்த 2 முஸ்லீம் பொண்ணுங்க இருந்தாங்க, அவங்க முன்னாடி வேற சொல்லிட்டாங்களா, ஆமீருக்கு வந்து ஒரே குசியாயி போயிருச்சு. வாங்கலாம் முஸ்லீம் பொண்ணா மட்டும். சரி ஓகே பேசுனா பேசிட்டே இருப்பாங்க, மொக்கையை போட்டு தெரிவாங்க. எல்லாரும் சும்மாவே செம்ம டைட்ல இருக்கும். ரூமுக்கு போயிட்டு பேசுவோம். வீடியோ போய் காமிக்கிறோம், ஹோம் டூர்ல பாப்போம் எல்லாரும். இப்போ வந்து அண்ணனோட வீட்டுக்கு வந்துட்டோம். இப்பதான் ஹோம் டூர் வந்து ஸ்டார்ட் ஆகுது, நீங்க பார்க்க போறீங்க. போ வீடுதான். தம்பி இந்த பைய எடுங்கப்பா தம்பி. அண்ணன் வீடோட ஹாலு நல்லா பாத்துங்க, ரொம்ப செல்வாக்கா இருக்காங்க. 1 2 நிறைய ஜட்டி வச்சிருக்காங்க. அது ஜட்டி வச்சிருந்தா நம்ம ஊர்ல பணக்காரங்க. என்ன டீ ஷர்ட் தொங்குது. இது வந்து ஹாலு, அப்படியே ஹால்ல இருந்து அப்படியே வாங்க ரூம், அப்படியே வாங்க லைட் போகணும். இருங்க நீ வாங்க. லைட் தானே எப்படி அப்படியே ஒரு பேச்சுலர்ஸ் ரூம். வாங்க 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 வாங்க. இப்போ வந்து இங்கதான் இன்னைக்கு நைட் நம்ம ஸ்டேவா போறோம். அப்படியே இங்கிட்ட வந்து பாருங்க, இதான் ஆல் பிராண்டட் ஷர்ட்ஸ். ஆமா, அண்ணன் கேட்டு ஒரு சட்டையை வாங்கிட்டு போனோம். நொறுக்கு தான் இருக்கு. இப்பதான் பிரிச்சிருக்காங்க. நம்மளால சிம்டம்ஸ் வச்சு சாப்பாடை கண்டுபிடிக்கணும். எங்க கிட்டே வா. இந்த ரூம் முடிஞ்சிருச்சு. ரூம்ல இருந்து எப்படி வாங்க அடுத்த ரூம் போவோம். ரூம் வா. அடுத்த ரூம் வந்தோம்னா இங்கேயும் அதே மாதிரி பொக்கிஷங்கள் தான். போர் அடிச்சா கேரம் போடலாம். அண்ணன் வந்து நம்மளோட ப்ராடக்ட் தான், இதே பீனட் பட்டர் தான் நான் யூஸ் பண்றேன். எனக்கு நல்லா ரிசல்ட் காட்டுது. பாத்தீங்களா ப்ரமோஷன் இது பாத்ரூம். அவ்வளவுதான், ஆரம்பிச்சாலும் முடிய வேண்டியதான். அவ்வளவுதான், நாங்க எவ்வளவு டீசெண்டா குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோம் பாரு. கிச்சனுக்கான ஒரு ஸ்பேர் பார்ட்டே இல்லடா இங்க. அவ்வளவுதான், இங்க பாருங்க, பக்கத்துல ஜூம் ஃபோக்கஸ்ல போ. கிச்சனுக்கு வந்து மெயினான பொருள் தான் உப்பு, அவ்வளவுதான், ரவை, கொஞ்சோண்டு எண்ணெய், பசிச்சா சாப்பிட ஒரு செவ்வாழை பழம், ஏதாவது தேவைன்னா அரைச்சுக்கிற மிக்ஸி, அவ்வளவுதான். என்னதான் இருந்தாலும் நாங்க வாஷ் பேஷனை கிளீனா வச்சிருக்கோம். அதான் எங்களோட. அதான் அங்க கீழே நாரி போய் கிடக்கப்பா, மேல கிளீனா தான் இருக்கும். அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. பாத்தீங்களா, ஒரு பேச்சுலர்ஸ்க்கு அது கக்கூசுரா, அங்க என்னத்தரா சுத்தி காட்டு. பேச்சுலர்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பா இது வந்து எல்லாருக்குமே தேவை. இங்கதான் வந்து நம்ம டூர் போறதுக்கான எல்லா துணியும் நைட்டே துவைச்சு போட்டு காலைல 6 மணிக்கு ட்ரெயினுக்கு போறோம். நம்ம 6 மணிக்கு இல்ல, நாளைக்கு வந்து அதையும் நாங்க ரிவீல் பண்ண மாட்டோம். அது இன்னொரு பீ தலை நினைச்சேன்டா ஃபர்ஸ்ட். வாங்க எல்லாத்தையும் பேக்ல எடுத்து ஓரமா போட்டுட்டு படுப்போம். பார்ட் 2ல பாத்துக்கலாம். என்ன மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். ஓகே, பை சொல்லிடு. பார்ட் 2ல வருவோம். கண்டிப்பா